Dear viewers, now I am going to present one application problem in the projectile motion. For batsman hitting the ball at an angle of 30 degree, the velocity is 30 meter per second. The distance from the batsman to the boundary line is 80 meter. Whether he will hit it for a 6 or not, is the question. Already இந்த பந்தை வந்து இந்த லைன் பவுண்டரி லைனுக்கு மேலே போச்சுன்னாக்கா தென் 6 அது உள்ளே வந்துச்சுன்னா அது. ஸோ திஸ் எக்ஸலண்ட் ப்ராப்ளம். இதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த 2 டைமென்ஷனில் இது வரைஞ்சிங்கன்னா இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் 30 மீட்டர் பர் செகண்ட், இது வந்து 30 டிகிரி எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த டிஸ்டன்ஸ் இங்கே பால் வந்து ஹிட் ஆகிற இடமும் இங்கே லேண்ட் ஆகிற இடமும் இந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் ரேஞ்ச். இந்த டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச். இந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் ரேஞ்சு. இது வந்து கிவன் 80 மீட்டர். நம்ம ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணால் இந்த 80 மீட்டருக்கு ஜாஸ்தி போச்சுன்னா தென் இட் கோஸ் ஃபார் எ 6. வித்தின் 80 மீட்டர் வந்ததுன்னா தென் இட் இஸ் நாட் கிராசிங் த பவுண்டரி லைன் ஆஃப் த. வெரி சிம்பிள். இப்போ ஆல்ரெடி வாட் இஸ் த வெலாசிட்டி? வெலாசிட்டியை டிஸ்டன்ஸ் பர் டைம் சொல்லுவோமா? அப்போ வாட் இஸ் டிஸ்டன்ஸ்? வெலாசிட்டி இன்டூ டைம் சொல்லுவோம். இது வந்து லீனியர் மோஷன். இப்போது இந்த 30 மீட்டர் பர் செகண்டை at an angle of inclination of 30 degree இருக்கிறதுனால it can be resolved as horizontal component and vertical component. நீங்கள் கேட்கலாம், why we have to resolve horizontal component or vertical component? ஏன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுங்கிறது தான் லீனியர் மோஷனுக்காக உண்டு. ஸோ இது வந்து ஆங்கிள் இருக்குது, அதனால் இதை இப்படி கன்வெர்ட் பண்ணாலும் both will have the same effect. எப்படி அப்படின்னு பார்த்தா ஹைபாட்னியூஸ் 2 adjacents get square, இதையும் ஸ்கொயர் பண்ணி அதோடைய ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரணும்? ஹைபாட்னியூஸ் வரணும். இந்த 30 காஸ் 30 சைன் சொல்லலாமா? இதனுடைய ஸ்கொயர் என்ன? இதனுடைய ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர். அப்போ ஒன்றாயிடும். வில் கெட் தி 30. ஸோ போத் வில். ஸோ இந்த ரேஞ்சுங்கிறது என்ன? ஹியர் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்சுங்கிறோம். யூ காஸ் ஆல்ஃபா இன்டூ டி. டிங்கிறது டைம் ஆஃப் ஃப்ளைட், டைம் டேக்கன் ஃப்ரம் ஹிட்டிங் த பால் அண்ட் லேண்டிங் த பால். டைம் ஹிட்டிங் த பால் அண்ட் லேண்டிங் த பால். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கும்? டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்குது. You know already the equation s equal to ut plus of at square. Earlier classல நீங்க படிச்சிருப்பீங்க. s equal to ut plus of at square. ஓகே, இங்கே வந்து u வந்து y வரும், y டைரக்ஷனில் வரும், a வந்து y டைரக்ஷன். y டைரக்ஷன்ங்கிறது இந்த டைரக்ஷனில். ஏன் y டைரக்ஷன் போடுறோம்? இப்போ நீங்கள் பாலை பார்த்தீங்கன்னா இந்த பாலை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா the ball is projected. So when I am projecting the ball, it is going against gravity. So after reaching the height, again it is coming to the ground. இதுதான் range. இதுதான் range. The ball of projection and the landing ரெண்டுக்கும் உள்ள distance தான். ஸோ இங்கே pyங்கிறது வெர்டிகல். இங்கே வெர்டிகல் காம்பனண்ட் என்ன வருது? ஹரிசாண்டல் காம்பனண்ட் தான் காஸ், வெர்டிகல் காம்பனண்ட்டு சைன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குது? இந்த டிஸ்டன்ஸ் ப்ரொஜெக்டன் பாயிண்ட்லேருந்து லேண்டிங் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகுது? இந்த எஸ்ஒய் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். பிகாஸ் இட் இஸ் லேண்டிங். ஸோ அதனால் யூஒய்ங்கிறது என்ன? நத்திங் பட் யூ சைன் தீட்டா. சைன் தீட்டா. டீங்கிறது டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். இங்கே ஆஃப் ஏஒய்ங்கிறது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. Acceleration due to gravity na, when I am projecting, it is against the gravity. So when I say against the gravity, this ay becomes minus. So minus of g t square. Acceleration is against acceleration due to gravity graph g போட்டுக்கலாம். So what will happen? This t square u sin 30 t, then right side left side வந்துருங்க, of gt square. t get cancelled, so t becomes 2u sin theta divided by g. Okay, so if you substitute here, what will happen? r becomes u cos 30 into tf by 2u sin 30 divided by g. Okay, so 2u sin 30 divided by g. So what is the answer? You already know that u sin 30, right? 2u sin 30
divided by u cos alpha u sin 30. So you substitute what is 2 sin theta cos theta, sin 2 theta. Yeah, sin 2 theta. Sin 2 theta cos theta na sin 2 theta. So u sin 2 theta divided by g. U value already you know 30 meter per second. Sin into 2 into theta value is 30 degree. G is given in the problem as 10 meter per second square. Yeah, sin 60. If you put the value sin 60, then you will get sin 60 value now root 3 by 2. So finally you will get 77.94. Okay. So the range is according to this problem is 77.949. Actually, it is less than 80 meter. So the ball is not crossing the boundary line. So only in a hit 6 or 4 or only 4 runs, not 6 runs. Okay. Now next question. Suppose if I change the angle instead of 30 degree, 45 degree, what will happen to this problem? Suppose if I am changing the here u squared sin 2 theta, so u squared sin 2 theta. Suppose I am changing the angle instead of 30, so what will happen? U squared sin 2 theta, theta becomes 45, 2 into 45, 90. So what will happen? Whether the range will increase or decrease? So comment your section. In the comment section you comment what will happen if the angle is so if suppose instead of 30 meter the velocity is 45 meter per second, whether this ball is crosses the boundary or not. Comment the section. If you like the video, you press the button and share to the friends. Thank you for watching.